ஒரு ஆடம்பரமான பூனை தன்னுடைய குழந்தையை குப்பை தொட்டியில் வீசிவிட்டு ஈவு இரக்கமே இல்லாமல் அங்கிருந்து நடந்து சென்றது. தன்னுடைய பணக்கார காதலனுடன் பைக்கில் ஏறி ஜாலியாக அந்த இடத்தை விட்டு மறைந்தாள் அந்த தாய் பூனை. அப்போது அதே வழியாக வந்த ஒரு ஏழை பூனை குப்பை தொட்டிக்குள் ஏதோ சத்தம் கேட்டு பார்த்தபோது அங்கே ஒரு அழகான குட்டி பூனை அழுது கொண்டிருந்தது. அந்த குட்டியை அரவணைத்து எடுத்த அந்த ஏழை பூனை அதற்கு பால் கொடுத்து தன்னுடைய சொந்த குழந்தையாக வளர்க்க ஆரம்பித்தது. தன்னுடைய வறுமையிலும் அந்த குட்டியை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பியது. அதிகாலை முதல் இரவு வரை கடினமான வேலைகளை செய்து அந்த குட்டியை நன்றாக படிக்க வைத்தது. வருடங்கள் உருண்டோடின. அந்த தாய் பூனை தெருக்களை சுத்தப்படுத்தும் வேலையை செய்தாலும் அந்த குட்டி பூனை படிப்பில் மிகுந்த கவனம் செலுத்தி வளர்ந்தது. தன்னுடைய வளர்ப்பு தாயின் உழைப்பை கண்டு தான் பெரிய நிலைக்கு வரவேண்டும் என்று உறுதியோடு உழைத்தது அந்த குட்டி. கடின உழைப்பின் பலனாக அந்த பூனை ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் பெற்று தேறியது. இன்று அதே பூனை ஒரு விமானியாக உயர்ந்து நிற்கிறது. தனது லட்சியத்தை அடைந்த மகிழ்ச்சியில் அது கார்மேகங்களுக்கு நடுவே பறந்து சென்றது. தன்னை வளர்த்து ஆளாக்கிய அந்த ஏழை தாயை அழைத்து கொண்டு மிகவும் கம்பீரமாக தனது காரில் ஷாப்பிங் சென்று அந்த தாயை மகிழ்வித்தது. அதே நேரத்தில் அன்று அந்த குட்டியை தூக்கி எறிந்த அந்த பணக்கார பூனை இன்று அனைத்தையும் இழந்து பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டது. இதுதான் காலத்தின் கணக்கு.